Hello and welcome to AJ Home Bakers. இன்னைக்கு வீடியோல கோல்டு பெயிண்ட் எப்படி ரெடி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். நான் நிறைய வீடியோஸ்ல இந்த மாதிரி கோல்டு பெயிண்ட் யூஸ் பண்றத காமிச்சிருக்கேன். அப்போலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க அது எப்படி ரெடி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால டீடைலா உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ செய்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கோல்டு பெயிண்ட் இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றேன். இப்போ விப்டு கிரீம் டெக்கரேஷன் செய்யும்போது சில கேக்குக்கு இந்த பார்டர் மாதிரி கொடுக்கறதுக்காக இந்த கோல்டு பெயிண்ட் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நான் இந்த கேக்கு பார்டருக்கு பெயிண்ட் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, ஃபால் லைன் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் செய்யும்போது மோஸ்ட்லி இந்த கோல்டு பெயிண்ட் வந்து யூஸ் ஆகும். இன்னொரு யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்டன்ல நம்ம க்ரௌன் செய்யறதுக்கு இல்லை வேற இப்போ ஸ்டார்ஸ், சன், மூன் இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கெல்லாம் வந்து கோல்டன் பெயிண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 கேக் மாடல்ஸ் உங்களுக்கு காமிட்டேன். இந்த மாதிரி ஃபாண்டன்ல கோல்டு பெயிண்ட் யூஸ் ஆகும். இன்னும் கோல்டு பெயிண்ட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கோல்டு லஸ்டர் டஸ்ட், ரொம்ப நைஸா பவுடர் மாதிரியா இருக்கும். ஸோ ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா 150லேருந்தே இதோட ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. இது மாதிரியே சில்வர் டஸ்ட்டும் இருக்குது. ஸோ சில்வர் டஸ்ட்டும் வந்து இப்போ நான் காமிச்ச இதே சேம் டெக்கரேஷன்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும். நான் ஒரு மாடல் காமிக்கிறேன். இதில் இந்த மாடல் காமிச்ச கேக்கோட டெக்கரேஷன் வீடியோஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்களா இருந்தால் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அடுத்ததாக நம்ம இந்த பெயிண்ட் ரெடி பண்ணுறதுக்காக முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எவாபரேட்டர். ஆக்சுவலி இந்த லிக்விட் எவாபரேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான். இது வந்து நம்ம கேக்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நம்ம டெக்கரேஷன் பர்பஸுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் ரெடி பண்ணுறதுக்கு. இன்னொன்று எதுக்காகனா ஏர் ப்ரஷிங் பண்ணும்போது ஜெல் கலர்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுக்காகவும் இந்த எவாபரேட்டர் வந்து யூஸ் ஆகும். ரொம்ப சின்னதாக ஒரு 8 கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இப்போ கோல்டு பெயிண்ட் ஆகட்டும் இல்லை சில்வர் பெயிண்ட் ஆகட்டும் ரெண்டுமே வந்து ரொம்ப மினிமம் குவான்டிட்டியில் தான் நமக்கு வந்து பெயிண்ட் தேவைப்படும். அதனால பெயிண்ட் ரெடி பண்ணி வைக்கிறதுக்காக இந்த அளவு ரொம்ப சின்னதாக ஒரு 8 கண்டெய்னர் எடுத்துக்கிட்டா போதும். இதில் கொஞ்சமாக இந்த லஸ்டர் டஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் கிடையாது, ஒரு மினிமம் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். இதுக்கு கூட எவாபரேட்ஸ் சேர்த்து ஒரு பெயிண்ட் ஃபார்முக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்து தான் நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் நானும் ஜஸ்ட் அந்த எவாபரேட்ஸும் கோல்டு டஸ்ட் மட்டுமே மிக்ஸ் பண்ணி இந்த பெயிண்டிங்கு யூஸ் பண்ணிட்டேனே. பட் என்ன ஆகும்னா கொஞ்ச நேரம் நம்ம பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த எவாபரேட்ஸ் என்ன ஆகிடும், வேப்பர் ஆகி போய் வெறும் டஸ்ட் மட்டும் நமக்கு அந்த பாக்ஸில் மீதி இருக்கும். மறுபடியும் எவாபரேட்ஸ் அந்த டஸ்ட்டில் ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இதே வந்து நமக்கு எந்த அளவுக்கு பெயிண்ட் பண்ணணுமோ அது வரைக்கும் இதே ப்ரொசீஜரை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா வாட்டர் அண்ட் எவாபரேட்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் இந்த கோல்டன் லஸ்டர் டஸ்ட்டு கூட மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் ரெடி பண்ணேன். இந்த மாதிரி இப்போ ஃபாண்டன்ட் ஆகட்டும் இல்லை விப்டு க்ரீம் டெக்கரேஷன் ஆகட்டும் அதுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக அந்த ஒர்க்கு முடிகிறது வரைக்கும் பெயிண்ட் அடிக்க முடியும். அதாவது சீக்கிரமாக அந்த எவாபரேட்ஸ் வந்து வேப்பராகி போகாது. ஸோ நான் ஒரு ஃபில்லர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஈக்குவல் குவான்டிட்டிக்கு எடுக்கிறதுக்காக. இப்போ வாட்டர் பார்த்தீங்கன்னா 1 ml இல்லை, அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதை நான் சேர்த்துக்கிறேன். இதே சேம் அளவுக்கு எவாபரேட்ஸையும் அந்த கோல்டு டஸ்ட்டு கூட நான் சேர்த்துக்கிறேன். இந்த மூணையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ண பாருங்க, நமக்கு ஒரு பெயிண்ட் மாதிரியே ரெடி ஆயிடுச்சு. இதை விட உங்களுக்கு திக்கா வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட கோல்டு லஸ்டர் டஸ்ட் சேர்த்துக்கிட்டோம்னா இந்த பெயிண்ட் நல்லா திக்காவே கிடைக்கும். இதை வந்து நல்லா சேஃபா ஏர்டைட்டா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா வேப்பராகி போகாது. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரியா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கோல்டு டஸ்ட் ரெடி பண்ணோம்ல, சேம் இதே ப்ரொசீஜருக்கு தான் நம்ம வந்து சில்வர் டஸ்ட்டும் ரெடி பண்ணிக்கணும். இப்போ எவாபரேட்ஸ் இல்லை அப்படின்னா வேற ஆப்ஷன் என்னன்னா எசன்ஸ் இருக்கு இல்லையா, வெண்ணிலா எசன்ஸ், அதுவும் வந்து இந்த லஸ்டர் டஸ்ட்டு கூட மிக்ஸ் பண்ணி நம்ம பெயிண்டாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸ் அதுவும் வந்து ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கேக் டெக்கரேஷனுக்காக ஏர் ப்ரஷிங் செய்வேன். அப்போ அதுக்கும் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால தான் இந்த எவாபரேட்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ எவாபரேட்ஸ் கையில் இல்லாதவங்க நான் சொன்ன அந்த வேற 2 மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த மெத்தடில் கூட இந்த மாதிரி கோல்டு அண்ட் சில்வர் பெயிண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பெயிண்ட் ரெடி பண்ணுறதுக்கு லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு தடவை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண எல்லாம் முடியாது. எசன்ஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி கோல்டு பெயிண்ட் ரெடி பண்ணுறீங்கன்னா அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் கோல்டு அண்ட் சில்வர் பெயிண்ட் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து நான் ஃபாண்டன்ல உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி அதை ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஃபாண்டன்ல வந்து ஸ்டார்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து 2 ஸ்டாரில் கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன், 2 ஸ்டாரில் வந்து சில்வர் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் அவன் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
இப்போ டெஸ்ட் பண்ணால் பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை. ஃபாண்டண்ட்டை அவனில் எப்படி ட்ரை பண்ணி எடுக்கணுங்கிற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவனில் ட்ரை பண்ணலை அப்படின்னா 1 டே முன்னாலேயே இந்த மாதிரி பெயிண்டிங் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஏர்டைட்டான பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது நல்லா ட்ரை ஆகி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மேக்ஸிமம் எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.